பாண்டிச்சேரி போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் நான் இந்த வீடியோவை இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் அவ்வளோ பிஸி ஆகிட்டேன் கொஞ்சம். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக பாண்டிச்சேரி ட்ரிப் முடிய போகுது. இன்றைக்கி தான் நமக்கு லாஸ்ட் டே. இந்த லாஸ்ட் டேயில் ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரம் கார்டன் தான் போக போகிறோம். இந்த ஸ்வரம் கார்டனுக்கு நீங்கள் போகணும்னா இதே மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும். ஆனால் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. பட் ஒரு சேடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடாக அன்னைக்கு ஸ்வரம் கார்டன் வந்து க்ளோஸ் தான். மோஸ்ட்டாக பாண்டிச்சேரி ட்ரிப்பில் நாங்கள் பிளான் பண்ண பிளேஸ் எல்லாமே நாங்கள் போய் பார்த்துட்டோம். இந்த ஒரு பிளேஸ் தான் எங்களால் பார்க்க முடியலை. அது எங்களுக்கு கொஞ்சம் சின்ன வருத்தமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் இனி திருப்பி பாண்டிச்சேரி வருவோமா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. சரி, க்ளோஸ்டாக இருந்தாலுமே அங்கே வெளியே கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பசங்களையும் கொஞ்சம் அங்கே விளையாட விட்டுட்டு அடுத்த பிளேஸ்க்கு போக கிளம்பிட்டோம். அடுத்து நாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆரோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆரோவில் போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு டிக்கெட் பாஸ் மட்டும் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த பஸ்ஸில் யாரெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் குழந்தைங்க மட்டும்தான் இந்த பஸ்ஸில் போக முடியும். ஆனால் இதே பஸ்ஸில் ரிட்டன் வரணும்னா எல்லாருமே ரிட்டன் வந்துக்கலாம். இதுவும் சரியான காடுங்க, சுற்றி சுற்றி பெரிய காடு தான். பஸ்ஸில் நம்ம இறங்கினதுமே ஃபர்ஸ்ட் ரீச் ஆகிறது இந்த பிளேஸ் தான். இதை வந்து ட்ரீ பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஆலமரம், அதோட விழுதுகளை தான் இது அவ்வளோ சுற்றி சுற்றி இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்மண் தான். இந்த செம்மண் பார்த்தே நான் ரொம்ப நாள் ஆச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சின்ன சின்ன குடிசையாக கட்டி வச்சுருப்பாங்க. அவ்வளோதாங்க, தூரமாக நின்று அந்த ஆரோவில் உருண்டையை பார்த்துட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான். உள்ளே போகிறதுக்கு எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது, பக்கத்தில் போகிறதுக்கும் நம்மளுக்கு பெர்மிஷன் கிடையாது. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் தான். இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் போனதுமே பசங்க விளையாடக்கூடிய ஒரு பெரிய பார்க் இருக்குது. அங்கே போய் பசங்களை விளையாட விட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி செம்ம கூட்டமாக தான் இருந்துச்சு. அடுத்து இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் போன டைம் வந்து 1:30. ஸோ அது வந்து லஞ்ச் டைமாக அவங்களுக்கு வந்து அந்த டைமில் ட்ரெயின் எடுக்க மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா உட்காந்து பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து மறுபடியும் கிளம்பிட்டோம். இங்கே பார்க்குறதுக்கும் பெருசாக எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் என்ன, நாங்கள் செம்ம வெயிலில் தான் ட்ராவல் பண்ணி வந்தோம். வந்ததுக்கு இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு, நல்ல நிழலாக இருந்துச்சு, நல்ல காத்தோட்டமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி அடுத்து எங்கே தான் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு ஒரு டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு அப்படி நம்ம சென்னைக்கு தான் கிளம்பி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் பஸ்ஸில் ஏறினதும் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் தான். அதுக்கப்புறம் போக போக ஓகே தான். கொஞ்சம் தூரம் போனதும் பசங்க தூக்குனதும் பசங்களை சீட்டில் படுக்க வச்சுட்டு நாங்கள் அப்படியே படியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சென்னைக்கு வந்துட்டோம். இனி அடுத்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.